ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ இன்னைக்கு நம்ம இடியம்ஸில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இடியம் பார்த்தீங்கன்னா, நாட் ஃபிட் டு ஹோல்ட் அ கேண்டில். இந்த இடியம்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நீலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும்போது. ஒரு ஃபீல்டுல அக்காம்ப்ளிஷ் ஆனவங்க, நல்ல சாதனை படைச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது நீலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இகழ்ந்து பேசுறதுக்கு இந்த இடியம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடியம் வந்து ஏன் இந்த மீனிங் எடுத்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டுல நெறைய பேர் நெறைய படைப்புகள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உதவி ஆட்கள் இருப்பாங்க. அந்த உதவி ஆட்கள் சில நேரம் அவங்க வந்து படைக்கிறதுக்காக இப்ப ஈவினிங் டைம்ல அந்த கேண்டில்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. கேண்டில் கரெக்ட்டா வச்சு அவங்களுக்கு வெளிச்சம் குடுக்குறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து இப்ப ஏதாவது ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த கேண்டில் கிட்ட எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அப்பதான் அவங்களால வொர்க் பண்ண முடியும். ஸோ அந்த தகுதி கூட உனக்கு கிடையாது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ற அந்த உதவி ஆட்களோட தகுதி கூட உனக்கு இல்லன்னு சொல்லி இகழ்ந்து பேசுறதுக்கு இந்த இடியம்ன்றது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இத எப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறாங்கன்னா, வடிவேலு இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, "நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு" சொல்லிட்டு. ஸோ அந்த இடியம வந்து இது கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். "த நியூ சிங்கர் இஸ் நாட் ஃபிட் டூ ஹோல்ட் அ கேண்டில் டூ த லெஜண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட்." ஸோ பாஸ்ட்ல இருக்க லெஜண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, இவங்கலாம் அந்த கேண்டில் பிடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. அவங்க சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அவங்க கால் தூசுக்கு கூட வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த மீடியம்க்கான மீனிங். இப்போ இதுல நாட் ஃபிட் டூ ஹோல்ட் அ கேண்டில் இதுக்கான பெஸ்ட் டெஃபினிஷன் இருக்க ஆப்ஷன்ஸ்ல எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.